பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, கரெக்டான அந்த லோனோட டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணாம இருக்கிறது. ஸோ சில சில லோன்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி நம்ம சாங்ஷன் லெட்டர் குடுக்கையிலேயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். சில இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். அது வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ராசஸிங் ஃபீஸ் கேட்கல, ஐயோ எனக்கு தெரியாது லாஸ்ட் மினிட்ல இப்படி ரூ. 30,000 40,000 கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதெல்லாம் முன்னாடியே கேட்டு வச்சுக்கோங்க. நம்பர் 1. இன்னொரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் பாலிசிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சில எஜுகேஷன் லோன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கையிலேருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் லோன் வாங்கிட்டு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறமேல அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். அதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு வருஷம் நம்ம படித்து முடிச்சதுக்கு அப்புறமேல தான் ஸ்டார்ட் ஆகுதா இன்ட்ரெஸ்ட், நம்ம இஎம்ஐ வந்து பே பண்ண போகிறோமா இல்லை முன்னாடியே ஆரம்பிக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இப்போ ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பல்காக வந்து ஒரு ப்ரீபேமெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபா நான் வந்து இப்போ முன்னாடியே நான் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். அது எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. சில இடத்துல வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ரேராக தான் ஃப்ரீயாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேங்க்குக்குமே அது சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் போகையில் நமக்கு இத்தனை இடத்துல வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமேலா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு எது அதில் பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது சில சமயம் ஒர்த்து. சில சமயம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதும், நம்ம இந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு கட்டுறது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். சில சமயம் கம்மியாக கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.